காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நலம் நாடி நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் மருந்து சளி மற்றும் இரும்பல் போன்ற நோய்களுக்கான ஒரு அருமருந்தினை நாம் இப்பொழுது காணலாம். இதை செய்ய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலிகைகள் வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக ஆடாதொடை இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இதற்கு துணையாக துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்சொன்ன மூலிகைகளை எடுத்து அம்மி அல்லது கல்வத்தில் விட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அரைத்து எடுத்த அந்த விழுதினை சிறு சிறு உருண்டைகளாக உருண்டி கொள்ளலாம். அதாவது ஒரு சுண்டைக்காய் அளவு உருண்டி அதிக வெயில் இல்லாமல் மிதமான வெயில் அல்லது நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு உலர்த்தி எடுத்த அந்த உருண்டைகளை பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரத்தில் வைத்து கொண்டால் நன்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மருந்தினை சளி மற்றும் இரும்பல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் காலை ஒரு உருண்டை மாலை ஒரு உருண்டை என வெந்நீரில் சாப்பிட்டு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சளியால் ஏற்படக்கூடிய இரும்பல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் மெல்ல மெல்ல விடுதலையாகி பூரணமாக குணம் காணலாம். இந்த மருந்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலிகைகளில் வேப்பிலை என்பது மிக அற்புதமான ஒரு மூலிகையாகும். அதனால தான் நம் முன்னோர்கள் இதை ஆன்மீகத்தில் புகுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மருந்தினை பயன்படுத்தி நல்லதொரு மாற்றத்தை நேயர் பெருமக்கள் பெற வேண்டும்.